கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வழியிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் இந்த இடத்துல மகிமைப்படும்படிக்காய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா இயேசு நாமத்தில் ஆமென். இப்பொழுது இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டதான வசனம், இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு இடைப்படும்படியான வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கணுமா? தேவனுக்கு கீழ்ப்படியணும். யாருக்கு எதிர்த்து நிற்கணுமா? பிசாசு. ஆனால் நம்ம யாருக்கு எதிர்த்து நிற்போம்? ஆண்டவர் ஏன் எனக்கு இது செஞ்சாரு, ஆண்டவர் ஏன் எனக்கு கண்ணே இல்லையா, எனக்கு தேவன் பார்க்கலையான்னு யாருக்கு எதிர்த்து நிற்கிறோம்? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் பிசாசுக்கு என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம், பயப்படுறோம். ஏன்? அவன் நம்மளுக்கு இப்படி பண்ணுனா இப்படி ஆகிடும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? அப்படியே நம்ம வேத வசனத்தை நம்ம எப்படி மாற்றி தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நடந்துட்டுருக்கோம். ஆனால் ஆண்டவர் தனக்காக நமக்காக பிசாசிட்ட இருந்து நம்மளை விலைக்கிரயம் கொடுத்து, அவருடைய ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமத்தை கொடுத்து நம்மளை அவன்கிட்ட இருந்து என்ன செஞ்சுருக்காரு? விலைக்கு வாங்கியிருக்கிறார். மீட்கப்பட்டிருக்கிறோம். என்ன செஞ்சோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்கிறது இல்லை? கீழ்ப்படிதறது இல்லை. பிசாசுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். நம்மளை அறியாமலே என்ன செய்கிறோம்? கீழ்ப்படிய பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரு யுத்தத்தோடு வாழ்கிற வாழ்க்கையா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வாழ்க்கையா, போராடக்கூடிய வாழ்க்கையா? அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பஞ்சுமத்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். எல்லா வேலைகளிலுமே என்ன செய்கிறான்? சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த சுற்றி திரிகிற வேலைகளில் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? விழிப்புள்ளவர்களா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி விழிப்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது தான் அந்த உண்மையான எதிரி நமக்கு யாராக இருக்கிறான்? பிசாசாக இருக்கிறான். அந்த பிசாசை நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? ஜெயிக்கக்கூடியவர்களை நம்ம என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அதில் எபேசியர் 6:12 இந்த வார்த்தை இருக்குது. படிங்க. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தரங்க லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சாதாரண போராட்டம் இல்லை. எப்படிப்பட்ட போராட்டமா? மாம்சத்தோடும், அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி, அவனை எதிர்த்து நிற்கிறது கூடிய திராணியாக இருக்கிற மாதிரி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையே தரித்து கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறதுனா எப்படி அதை நம்ம பார்ப்போம். அடுத்து இந்த வசனத்தை பாருங்கள். அவன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் வர்ற போராட்டத்தையே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பாக்கி போட்டிருக்கோம். ஆனால் இது என்ன செய்யுமா? இந்த எல்லா மாம்சத்தோடு, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அந்தகார லோகாதிபதிகளோடு நம்ம போராட்டம் பண்ணணும் அப்படின்னுக்க. அதை முதல் வசனம் பாருங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எபேசியர் 6:13-18 ரோமர் தேவனுடைய முழு ஆயுதங்களையும் அணிவது. அதிலே பாருங்கள் 13. அதிலே பாருங்கள். எபேசியர் 6:13 வரவங்க, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். எப்படிப்பட்டது? சத்தியம் என்னும் அறையை நீங்கள் கட்டினவர்களாய் இருக்கும்படிக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, அதாவது சத்தியம் என்னும் அறை நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? இருக்கப்படணும். ஆவிக்குரிய போராட்டம் ஒரு விசுவாச போராட்டம் தான் நம்மளுக்கு. அதாவது நம்மளுக்கு என்னென்னா,
தீமையோடு கிறிஸ்தவர்களுக்கு எப்போதும் ஆவிக்குரிய போராட்டம், அதாவது பிசாசோடு எப்போவுமே ஆவிக்குரிய போராட்டம் என்ன செய்யுது நமக்கு இருக்குது. ஆனால் ஒரு விசுவாசம் இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். கிறிஸ்தவர்களுக்கு பிசாசோடு எதிர்க்கிறது என்ன போராட்டம்? ஆவிக்குரிய போராட்டம். மாம்சீக போராட்டம், ஐயோ என் குடும்பத்தில் எது நடக்கலையே, என் பிள்ளைக்கு என்ன திருமணம் நடக்கலையே, இந்த மாதிரி உலகப்பிரமான காரியங்களை சொல்கிறது நம்ம இந்த உலகத்திற்குரிய போராட்டம். ஆனால் இந்த ஆவிக்குரிய போராட்டம் அப்படிங்கிறது ஒரு விசுவாச போராட்டம் அப்படின்னு சொல்கிறோம். 2 கொரிந்தியர் 10:4-1 பாருங்களேன். 2 கொரிந்தியர் 4 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. சோத்திரம். 10:4. எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கணுமா? நம்மளுடைய போராயுதம் எப்படி இருக்கணுமா? அரண்களை நிர்மூலமாக்குகிறதாக. எல்லாம் சொல்ல டைம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த நைட்டு 12 மணி ஒரு ஜெபம், அமாவாசை ஜெபம், இப்பெல்லாம் அந்த பிசாசினுடைய கிரிகள் ஒவ்வொரு நாளுமே இரவு வேளைகளில் அடுத்த நாள் எப்படி திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லி அவனும் என்ன செஞ்சிட்ருக்கான்? ஆண்டவர் நம்மளுக்கு நன்மைக்கு ஏதுவான செய்யும் பொழுது பிசாசானவன் என்ன செய்கிறான்? தீமைக்கு ஏதுவாக நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறான்? திட்டங்களை தீட்டி கொண்டு தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட பேராயுதங்களை மரணத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கணும். நம்ம முழங்கால் யுத்தம் என்ன செஞ்சுருக்கணும்? என்னன்னா பிசாசு எதுக்கு பயன்படுவானா? முழங்காலில் நிற்கிறதுக்கு தான் பயப்படுவான். அப்போ அந்த முழங்காலில் நிற்கக்கூடிய ஜெபம் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? இருக்கணும். அப்படிப்பட்ட வர்க்கங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்து 1 தீமோத்தேயு 1:18-19. குமாரனாகிய தீமோத்தேயுவே, எடுத்துட்டீங்களா? 1 தீமோத்தேயு 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களபடி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இதுவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுகிட்ட, எப்பா நான் உன்னை என்ன செஞ்சுருக்கேன்? எனக்கு ஏற்கனவே கர்த்தர் சொன்ன பிரகாரம் இந்த தீர்க்க தரிசனத்தின்படி நீ எல்லாம் என்ன செய்வ? நல்ல போராட்டம் பண்ணுவான்னு உன் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கட்டளை என்ன செய்கிறேன்? உனக்கு நான் கொடுக்குறேன். நீ எப்படி இருக்கணும்? விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனா இரு. அப்போ பவுல் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுக்குனா, இது நான் யாருக்கு சொல்கிறது? நமக்கு சொல்கிறது. நம்ம கையில் பொறுப்பை கொடுக்குறாரு. நீ இப்படி பண்ணுவ, நீ பிசாசை ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. அப்போ இந்த போராட்டத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? விசுவாசம் உள்ளவர்களாகவும். இந்த போராட்டத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடன். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஆனால் அந்த தீமோத்தேயுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம், பவுல் அவர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம் என்ன செய்யலை? அந்த விசுவாசம் என்ன செய்யலை? பார்க்க முடியல. அதனால தான் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனசாட்சியை சிலர் தள்ளிட்டு விசுவாசமாகிய கப்பலை ஆண்டவர், அதாவது நம்ம யார் கூட பயணிக்கிறோம், நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? இயேசு நம்மளுடைய படகுல இருக்காரு. நம்ம அந்த கப்பலையை என்ன செஞ்சுருக்கிறோம்? அந்த விசுவாசமாக இருக்கிற கப்பலையை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? சேதப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். சரியா? அப்போ
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தின் வெற்றியை வந்து அதிலே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6:12 படிங்க. இதே வசனத்தில் இதே 1ஆம் அதிகாரம் திமோத்தேயில 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நீ என்ன செய்? விசுவாசத்தை காத்துக்கொள்ளு. உன்னோட அவிசுவாசத்தினால அந்த கப்பலை என்ன செஞ்சிடாத, உடைச்சிடாத. ஆனால் விசுவாசத்தினால நீ என்ன செய்? நல்ல போராட்டத்தை போராடு. உன்னோட போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டமாக இருக்கணும்? நல்ல போராட்டமாக இருக்கணும். அப்படிப்பட்ட போராட்டத்தை நீ போராடு. நீ உன்னோட போராட்டம் எப்படி இருக்கணும்? நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய போராட்டமாக இருக்கணும். அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு யார் சொல்கிறா? பவுல் வந்து நம்மளுக்கு சொல்கிறார். அதுபோல் வெற்றியை கிறிஸ்துவ தமக்கு மரணத்தின் மூலம் அடைந்து விட்டார். சாத்தானும் அவனுடைய சேனைகளும் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி அவர் என்ன செஞ்சார்? இவ்வளவு இதுக்கப்புறம் அவர் ஒரு நமக்காக வந்து அந்த பிசாசனுடைய கிரியைகளை நம்மளுக்கு என்ன செஞ்சார்? வெற்றி சிறக்க பண்ணி நம்ம கையில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்தாரு. இதனால் இந்த தீய சக்திகள் வந்து என்ன செய்யும்? அனைத்தையும் அவனுடைய பிசாசனுடைய தந்திரங்களை எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டாரு? அணைச்சி போட்டுட்டாரு, செயலிழக்க பண்ணிட்டாரு. இன்னைக்கு அவனுடைய தலை நசுக்கப்பட்டதில் தான் இருக்கே ஒழிய ஃபுல் பவர் என்ன செய்யலை? இருக்கலை. அப்போ அந்த ஒரு அதாவது என்ன சொல்கிறது, வாழு மட்டும்தான் இருக்குது. தலையை வந்து தேவன் என்ன செஞ்சார்? சிலுவையில் நசுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட செயலிழக்க செஞ்சிட்டார். கொலோசியர் 2:15 எடுத்து படிங்க. கொலோசியர் முன்னாடி பிலிப்பியருக்கு அப்புறம் கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லா துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் அவர் இழந்து வெளியரங்கமான கோலமாகி, வெளியரங்கமான கோலம்னா அவருக்கு என்ன செய்யல? உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை. அப்படிப்பட்ட வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் பிசாசினுடைய எல்லா வல்லமைகள் மேலும் அவர் எப்படி செஞ்சார்? வெற்றி சிறந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து மத்தேயு 12:29 அவனுடைய தந்திரங்கள், அந்த தந்திரங்கள்லாம் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து நிர்மூலமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மத்தேயு 12:29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ஒரு வீட்டுக்கு திருட போகிற நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வர்றான். அப்போ நம்ம கதவு எல்லாம் பூட்டுற காட்டிலும் அந்த வர்ற கொள்ளைக்காரனை என்ன செஞ்சிடணும்? பிடிச்சி கட்டி போட்டோம்னா நம்மளை யார் செய்ய முடியாது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிசாசை நம்ம என்ன செஞ்சிடும்? முதல் கட்டுகிறவர்களாக இருக்கணும். கட்டுக்கிறலாம் எப்படி? அவனை கயிறு எடுத்து கட்டுறதாங்களே. இயேசுவின் நாமத்தினால என்ன செய்கிறவங்க? அப்போ நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம மேலே அவன் பலவந்தம் பண்ணாதபடிக்கு நம்ம முதல்ல அவனை என்ன செய்யணும்? முந்தி கட்டணும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிட, அவனை கட்டிட்டோம்னா கொள்ளையிட முடியாது. அப்போ பலவானை நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? முந்தி கட்டணும். ஜெபத்தில் தரித்திருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? பார்க்கணும். அப்போ இந்த காரியங்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? எல்லா வல்லமையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த வல்லமையில் நம்ம பிசாசை ஜெயிக்கிறது வந்து எப்படிப்பட்டது? அவருடைய சர்வாயுத வர்க்கங்களை நம்ம, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? தெரிந்து கொள்ளுகிறவர்களா, அந்த வசனத்தை நம்ம பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரையே இயேசு கிறிஸ்துவையே சோதிக்கலையா? சோதிச்சான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 1-11 வரைக்கும் அவர் வந்து தனியாக போகிறப்ப என்ன செய்ய? தேவகுமாரனே நீ என்ன செய்ய? தாள குதியும் அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லுகளெல்லாம் அப்போ இந்த வேத வசனங்கள் எல்லாமே என்ன செஞ்சிச்சு?
அந்த வேத வசனங்களை பிசாசுக்கிட்ட எதிர்த்து பேசிய அந்த வசனங்களை யாருக்கு இந்த தேவன் என்ன செஞ்சுருந்தாரு, வசனத்தை படைத்தவர்கிட்டயே அவன் போய் வந்து என்ன செய்கிறான், மேற்கொள்றதுக்கு வகை பார்க்குறான். ஆனால் இது ஆதாம்கிட்டையும் போகிறான், ஏவாள்கிட்ட போகிறான். ஏவாள்கிட்ட போயிட்டு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளில் நீ சாகவே சாவன்றாரு. ஆனால் இந்த வார்த்தையை அவங்க என்ன செய்யல, பெருசாக எடுத்துக்கல. என்ன எடுத்துக்கிட்டாங்க, பிசாசு வந்து என்ன சொல்லுது, இது பழத்தை சாப்பிட்ற நாளில் நீ சாவதே இல்லைன்னு சொல்லுது. அப்போ வந்து அந்த பாவத்தை செய்கிறது யாரு, பாவத்தை வந்து அதாவது பிசாசு செய்ய வச்சாலும் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வகை காட்டுதே ஒழிய பாவத்தை செஞ்சது ஏவாள் தான். இப்போ நம்ம செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஏன் குறை சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு பாவத்தை செய்ய வைக்க அவன் தூண்டுவானே ஒழிய செய்ய வைக்கிறது செய்யாமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம கையில் இருக்கும் பொழுது தான் என்ன பண்ண முடியும், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவ வசனம் நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம உட்கொண்டு இருக்கும் பொழுது, இந்த தேவ வசனங்களை நம்ம வந்து சொல்லும் பொழுது என்னவாகும், அந்த காரியங்களில் இது கர்த்தருடைய வார்த்தையா இது பிசாசனுடைய வார்த்தையாங்கிறத நம்ம என்ன செஞ்சுருக்கணும், பிரித்து பார்க்குறவங்களா இருக்கணும். அப்படி பிரித்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவத்திற்கு விலகிறவராக இருக்க. ஐயோ என்னைய சாத்தான் பாவம் பண்ண வச்சுட்டான், நான் வந்து இன்னைக்கு வந்து இதை பேசிட்டேன், நம்மளை அறியாமலே நம்ம என்ன செய்யாது, ஒரு வார்த்தை வராது. தாவீது சொல்றாரு, என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பே கர்த்தாவே நீர் அதையெல்லாம். அப்ப எல்லாமே அவருக்கு தெரியுது. அப்ப கெட்ட வார்த்தைகள் உன் வாயிலிருந்து ஒன்றும் புறப்படலாகாது அப்படின்னு இருக்காரு. அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே நம்ம வாயில வந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது அப்படின்னே நம்ம மனசுக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த வார்த்தை நம்மளை விட்டு வராது. அப்போ அந்த வார்த்தைகளை பற்றி நம்ம குறித்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன வரும், அந்த வார்த்தை வரும். அப்போ இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து அந்த வேத வசனத்தின் மூலம் என்ன செஞ்சார், ஜெயித்தார். அந்த வேத வசனத்தின் மூலம் என்ன செஞ்சார், ஜெயித்தார். எழுதியிருக்கிறதே எல்லாத்தையும் சொல்கிறார். ஏசு சொல்கிறார், இதில் எழுதியிருக்கிறதே, வேதத்தில் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார், மேற்கோள் காட்டுகிறார். இந்த வசனமும் நான் சொல்கிறேன்ல, இல்லைப்பா இந்த வசனம் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன எனக்கு எழுதி இருக்கிறதேன்னு காட்டுறாரு. அதே போல் ஏவாள் வந்து தேவனுடைய வார்த்தையை கூட்டி குறைச்சி அது என்னது, அவர் வந்து நீ சாகவே சாவ அப்படின்னு சொல்கிறாரு, இவர் சாவ. அப்போ இந்த வார்த்தைகளுக்கு முரண்பாடாக பேசுறதுனால ஈஸியாக அவளை என்ன செஞ்சிடலாம், நம்ம வந்து கொண்டு வந்துடலாம், இவளை நம்ம பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு இவ போக முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம் வந்ததுனால தான் என்ன செஞ்சான் பிசாசு, அவளை தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கான், நீ இந்த பழத்தை சாப்பிடு, இந்த ஒரே நாளில் ஒரே நேரத்தில் போய் இது நடந்ததா நம்மளுக்கு என்ன செய்யலை, சொல்லப்படலை. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து தான் வந்து அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ நம்மளை வந்து நம்மளே நிதானிக்கிறவங்களாக இருக்கணும், நம்மளை நாமளே விற்று போடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனண்டை நம்மளை அவர் வச்சிருக்கும் பொழுது நம்ம திரும்ப என்ன செய்யக்கூடாது, பிசாசுக்கு நம்ம அடிமையாகி போயிடக்கூடாது. அப்போ நம்ம வந்து நிதானிக்கிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்கிறோம் பார்க்கலாம். அப்போ இதுலேயே யோபுவை வந்து இதிலே பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 9 - 12 பார்த்தீங்கன்னா, படிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். என்ன சொல்றாங்க, யோபுடைய இதில் பார்க்கும் பொழுது யோபு 1 - 9 வரைக்கும் வாசிங்க. ஊத் தேசத்திலே யோபு எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி 6 படிங்க.
ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். அடுத்து 9 வரைக்கும். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். சோத்திரம். அதாவது இங்கே வந்து பார்க்கலாம் என்னன்னா, தேவ புத்திரர்கள் நிற்கிறாங்க எங்க யோபுகிட்ட. அதற்கு அந்த தேவ புத்திரர்களுடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். யார் இருக்கிற இடத்துல? தேவ தூதர்கள் இருக்கிற இடத்துல சாத்தான் வந்து நிற்கிறான். அப்போ கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வரேன்னு கேட்குறாரு. அதுக்கு சாத்தான் சொல்கிறான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திறந்து வருகிறேன். அப்போ ஆண்டவர் வந்து ஓம்னிபொட்டன்ட் அப்படின்னா அவர் சர்வ வியாபி அப்படின்னா எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு இங்கேயும் இருப்பார். இது இந்த உலகத்தில் கடைசி மூளை வரைக்கும் யார் எங்கே இருக்காங்களோ அந்த ஒவ்வொருவரோட என்ன செய்கிறாரு? அவர் இருக்கார். அதுதான் அவர் யார்? சர்வ வியாபி. ஆனால் பிசாசுக்கு என்ன இல்லை? இந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவர் இங்கே இருக்கிற இடத்துல அவன் என்ன செய்கிறான்? நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லலை. என்ன சொல்லிருக்கேன்? நான் சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபு, நீங்கள் வந்திருக்கனால யோபு மேலே நீ கவனம் வைக்கிட்டியோ? அவன் உத்தமனும் தேவனுக்கு பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லையேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? யோபுவை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஆனால் என்ன சொல்கிறான் சாத்தான்? கர்த்தருக்கு பிரதிகிரம், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? எப்படி நடக்கிறான்? உங்களுக்கு அவன் என்ன சும்மாவா உங்களுக்கு விருந்து நடக்கிறான்? அவனுக்கு ஆசையை கொடுத்துருக்கீங்க, அந்தஸ்தை கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அதனால தான் என்ன செய்கிறான்? அவன் உங்களை பண்பற்றுறான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவருக்கு என்ன தெரியும் யோபுவை பற்றி? வசனம் முன்னாடியே சொல்லிட்டார். அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு. அதுக்கும் மேலே இவன் என்ன செய்கிறான்? இல்லை, இவன் வந்து நீங்கள் எல்லாம் இந்த ஆஸ்திகள் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்ததுனால தான் அவன் என்ன செய்கிறான்? இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ கவனம் வைக்காத. அவன் வந்து நீ என்ன வேணாலும் செய், ஆனால் அவனுடைய ஜீவனில் மட்டும் என்ன செய்ய முடியாது? உன்னை கை வைக்க முடியாது. மற்ற வந்து நீ அவனை என்ன செய்? சோதிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் நம்மக்கிட்ட என்ன செய்கிறான்? யோபுக்கிட்ட வர்றான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அனுமதி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு கெட்ட காரியம், ஒரு இந்த காரியம்னா அவருக்கு வந்து யாரையுமே நம்மளுக்கு தீமை செய்யணுங்கிறத அவர் நினச்சி கூட பார்க்க மாட்டார். ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ளே வளருறோம், நம்ம கர்த்தருக்காக நிற்கிறோன்னா நமக்கு சோதனைகளை வந்து என்ன செய்ய, இல்லை உங்கள் மகன் இதுக்காகத்தான் இப்படி இருக்குது, அப்போ நீங்கள் இதை தொட்டிங்கன்னா அதை தெரியும், ஏய் நீ செய்ய, என் பிள்ளை நல்லவ, என் எனக்காக நிற்பான்னு அவருக்கு தெரியும். ஆனால் பிசாசு என்ன செய்வான்? அதை வந்து நம்மளை வந்து என்ன செஞ்சுருக்கான்? சோதிப்பான். அப்போ அவன் என்ன செஞ்சான்? இந்த தேவ தூதர்கள் என்ன செய்கிறாங்க? நிற்கிறாங்க. இந்த இடத்துல தேவதூதர் நிற்கிற இடத்துல யோபு வந்து என்ன செஞ்சிருக்காரு? ஏன்னா ஆண்டவர் வந்து எந்த காரியத்தை எதையுமே இல்லாது நேர்த்தியாக செய்கிறவர், நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார். அப்போ யோபு வந்து, ஐயோ எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சே, நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி சோதிச்சாருன்னு அவன் சொல்லியிருந்தான்னா இது எங்கே போயிருக்கும்? தேவ தூதர்கள் எங்கே கொண்டிருப்பாங்க? அதாவது தேவ தூதர்கள் வந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்காங்க. இவன் வந்து தேவனுக்குடைய காரியங்களை இவன் உள்வாங்கி அந்த காரியத்தை தேவனுக்கு நன்மையாக இவன் வந்து தேவன் தான் நம்மளுக்கு எல்லாம் செய்கிறாருன்னு சொல்கிறத வந்து பரலோகத்தில் எட்டக்கூடிய காரியங்களை அந்த தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க? கொண்டு போய் சொல்லக்கூடும் பொழுது இவன் வந்து எப்படி செஞ்சுருக்கான்? அத்தனைக்கும் ஒரு சாட்சியா எந்த கேள்வியுமே அவன் என்ன செய்யலை, எனக்கு ஏன்னு கேட்கல. கடைசியில் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவருங்கிறத அவன் சாட்சி சொல்கிறான், புலம்புறான். ஆனாலும் எத்தனையோ கேள்விகள், 300 கேள்விக்கு மேலே கேட்குறான். ஆனால் என்ன செய்யலை? மறுதளிக்கலை. எனக்கு என்னதாச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்யலை? மறுதளிக்கவே இல்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிசாசு நம்மளுக்குள்ளே வர்றான், பிசாசினுடைய தந்திரங்களை நம்ம என்னங்கிறத பிரித்து என்ன செஞ்சுருக்கணும்? பார்த்து நம்ம அதில் வந்து பழகிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ
அப்போ யோபுவுடைய நீதியும் அவனுடைய காரியங்களை குறித்து நம்ம நிறைய பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த வசனங்களை மட்டும் எடுக்கிறனால பிசாசனுடைய தந்திரங்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்துக்குருவோம். அடுத்து வந்து 2:6. அதான் அதை என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்ன செய்வோம் கையில் இருக்கிறான், ஆனால் அவனை பிராணனை மட்டும் என்ன செய்ய தப்ப விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ பொழுது அதுக்கப்புறம் அவனுக்கு நடக்கிற செய்திகள்லாம் எப்படி வருது, இப்படிப்பட்ட காரியங்களில் அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு காரியத்தையும் வந்து அவனுக்கு ஒவ்வொன்றா போகுது. அதாவது பிள்ளைகள் போகிறாங்க, மாடு போகுது, ஆடு போகுது, காளைகள் போகுது, வேலைக்காரர் போகிறாங்க, வீடு கட்டுறது எல்லாமே என்ன செஞ்சிருது, போயிடுது. அப்போ எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நம்ம என்ன செஞ்சுருக்க முடியும், என்ன செய்யணும், தேவனை மட்டும்தான் நம்ம வந்து முன்னாடி வைக்கணும். தேவனுடைய காரியங்களை தான் நம்ம என்ன செய்யணும். பிசாசுக்கு நம்ம ஒரு பொருட்டாகவே என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முழுவதுமாக அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு வந்துட்டோம். இது பிசாசு வந்துருச்சு, இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, நினைக்கவும் கூடாது. அது இப்போ யோபு மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அனுமதித்து வர்றதை வந்து நம்ம ஜெயிக்க கற்றுக்கிறணும். ஜெயிக்க கற்றுக்கிறதுனா என்ன வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கார், அவர் துணையோடு தான் நான் இருக்கேன், அவருடைய சட்டைகளின் மறைவில் தான் நான் இருக்கேன், பிசாசே நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், சர்வாயுத வர்க்கங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்புறம் 2 கொரிந்தியர் 11:3 அதே மாதிரி தான் அவன் எப்படி வந்து நம்மளை தாக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து நம்ம என்ன படித்தோம், பிசாசு யார், அவனுடைய செயல் என்ன அப்படின்னு படித்தோம். பிசாசு எப்படிப்பட்டவன், அவனை ஒரு தகுதியுமே இல்லாதவன், ஆனால் வந்து என்ன செஞ்சார், ஏசப்பா நம்ம அவனுக்கு அடிமையாக இருந்தோம், அந்த அடிமைக்குள்ளேருந்து நம்மளை மீட்டெடுத்து வச்சார். நம்மளுக்கு போராட்டம் உண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே உண்டு. அந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டமாக இருக்கணும், அது வந்து ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ளதாக இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நம்மளுக்கு போராட்டம் இருக்குன்னு படித்தோம். அடுத்து வந்து பிசாசு வந்து நம்ம மனுஷனை எப்படி தாக்குறான், ஆதியாகமத்தில் வந்து ஏவாள்கிட்ட வந்து எப்படி வந்து தாக்குனான், அதே இயேசு கிறிஸ்து எப்படி தாக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். அப்போ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கணும், வேத வசனங்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும். பிசாசுக்கு வந்து வேத வசனங்கள் எல்லாமே தெரியும், ஏன்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை அவனும் இந்த இருக்க சொல்லலாம். ஆனால் அந்த வசனத்துடைய ஆழங்கள் வந்து அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்போ நம்மளே ஒரு வசனத்தை ஒரு தடவை படிப்போம், அப்படி படிக்கும் பொழுது ஒரு அர்த்தம் வரும், அதையே நம்ம திருப்பி படிக்கிறப்போ ஒரு அப்போ ஆவியானவருடைய துணை நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த வசனத்தை வந்து நம்ம உள்ளார்ந்த ஆழத்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுருக்க முடியும், எடுக்க முடியும். கர்த்தர் நம்மளுக்கு பேசுகிறவனுக்கும் இதை வந்து தூதர்களோடு இருந்தவன், அங்கே ஒரு கூட்டத்தில் 1/3 தூதர்களை உலகத்துக்கு கொண்டு வந்தவன், அவனுக்கு இந்த வசனங்கள் தெரியும். அதுக்கப்புறம் தேவனுடைய ப்ரெசன்ஸ், தேவனுடைய ஆளுகை அவன் மேலே இல்லாததுனால அந்த வசனங்கள் வெறுமையாத்து இருக்குமே ஒழிய அந்த வசனத்துடைய ஆழங்களை என்ன செய்ய தெரியாது, அவனுக்கு அறிய தெரியாது. அந்த கிருபை இல்லை, அவனுக்கு இல்லை. இனி ஒரு காலத்தில் அவன் என்ன செய்ய முடியாது, ரட்சிப்படைய முடியாது. அந்த வசனம் வந்து அவனுக்கு தெரியுது அப்படிங்கிறதுனால அவன் என்ன செய்ய முடியாது, ரட்சிப்படைய முடியாது. சரிங்களா, அவன் ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளையா ஆகவும் முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மேன்மை வந்து எவ்வளவோ பெரிய மேன்மையை நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்கனால நம்ம பிசாசை போற்றி ஐயோ இது இப்படி வந்துச்சேங்கிற எண்ணத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரவும் முடியாது. சரியா, அடுத்து வந்து நம்ம பிசாசை வந்து நம்ம மேற்கொள்றதுக்கு தான் நம்ம அதுக்கடுத்து முதன்மையான அடித்தளம் என்னன்னு நம்ம பார்த்தோம், என்ன செய்யுது, பிசாசை எதிர்த்து நிற்கணும். அடுத்து வந்து கொலோசியர் 2:15 வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலுவையில் வந்து கர்த்தர் நம்மளுக்காக வெற்றி சிறந்ததுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், முதன்மையான ஒரு அடித்தளத்துக்குள்ளே நம்ம இருக்கோம். இப்படி வெற்றி கிறிஸ்துவில் இருக்கிறதுனால நம்ம போராடி வெல்றதுக்கல்ல, ஏற்கனவே அவருக்கு நம்மளுக்கு வெற்றி பெற்று நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம போய் புதுசாக என்னமோ சாதிக்க போகிற கிடையாது, அவர் எல்லாமே நம்மளுக்கு சாதித்து நம்ம கையில் கொடுத்துருக்காரு. அதனால நம்ம போய் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து தேவனுடைய முழு ஆயுதங்களில் படுத்தோம். அதுக்கடுத்து வந்து நீதியின் கவசம் அப்படின்னா அந்த எபேசியர் 6:13 படிங்க. எபேசியர் 6:13. பதிமூணு 14 படி.
சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கத்தை தரித்தவர்களாயும். எப்படி? சத்தியம் என்னும் கச்சை. ஒரு சண்டைக்கு போகிறோம் அப்படின்னா சும்மா வெறும் கையோட நம்ம என்ன செய்ய முடியாது. போய் ஒரு ஒரு என்ன செய்கிற ஒரு சிப்பாயாவோ ஒரு ஆயுதம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒருத்தவங்களோட சண்டை போட முடியாது. அப்போ அவருக்கு நம்ம அப்படி போனோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? தோல்வி தான் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து எல்லா அணிகளுமே நம்ம போட்டுட்டு இது கோலியாத்து வந்து என்ன செஞ்சானா எல்லாமே வந்து அவன் போட்டிருந்தான். இங்கே இருக்கிறவங்க என்ன செய்யலை, அவனுடைய உயரம், அவன் வச்சிருந்த அந்த என்னது சண்டை போடக்கூடியது எல்லாத்தையும் பார்த்து தான் என்ன செஞ்சாங்க, ஐயோ இவன் இவ்வளோ பெருசாக இருக்கா, இவனை எப்படி போய் நம்ம அவனை வந்து மேற்கொள்றதுன்னு தான் நினச்சாங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து பிசாசுக்கிட்ட நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த சத்தியங்கிற மார்க்கவசம் நெஞ்சில் வந்து என்ன செய்யணும், அந்த வசனத்தை வந்து நம்ம வந்து இருத்தி வச்சிருக்கணும். அடுத்து வந்து நீதி என்னும் மார்க்கவசம், நீதியாக நடந்து நீதியை பின்பற்றி நம்மளுக்கு அதை என்ன செய்யணும், தலையில் மார்க்கவசமாக நம்ம அணிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பாதரட்சைகள்லாம்? சமாதானம், நம்ம சுவிசேஷத்திற்குரிய ஆண்டவரை பற்றி நம்ம ஒருத்தங்களுக்கு சொல்கிறதுக்கோ, நம்மளை ஆண்டவருடைய நற்செய்தியை கூறுவதற்கோ, நம்ம ஒரு சுவிசேஷம் சொல்லுவதற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அவருடைய பாதரட்சைகளில் கால்களில் தொடுத்தவர்களாகும். பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொள்ள என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற உண்மையான விசுவாசம் என்னும் கேடயத்தை நம்ம பிடிச்சு நிற்கிறவங்களாம் என்ன செஞ்சுருக்கணும், இருக்கணும். ரட்சணியம் என்னும் தலை சீராதவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரட்சணியம் அப்படிங்கிற தலை சீரா, தலையில் கட்டக்கூடிய அந்த சீராவும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், கையில் எப்படிப்பட்ட பட்டயம் இருக்கணும், ஆவியின் பட்டயம் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். இப்படி வந்து நம்ம இத்தனையும் நம்ம தரித்து கொண்டவர்களாகத்தான் என்ன செஞ்சுருக்கணும், போராட வேண்டும். சும்மா போய் நம்ம என்ன செய்ய முடியாது, போராடுனா தோல்வி வந்துடும். அப்போ நம்ம தேவனுக்குள்ளே கட்டப்பட்டவர்களா, தேவ வசனத்தை தெரிந்து கொள்ளவர்களா, அதனுடைய பிசாசினுடைய அஸ்தியாதிரங்களை நம்ம வந்து எதிர்த்து நிற்கிறவர்களா, வேதம் என்னும் வசனத்துடைய பட்டயத்தை வந்து நம்ம கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் எதுக்கு பண்ண வசனத்துக்கு தான் அவன் வந்து முழங்காலும் வசனமும் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது பிசாசு நம்மக்கிட்ட வரவே முடியாது. அப்போ இன்றைக்கி நம்ம வந்து அப்படி வேத வசனத்தை நம்ம படிக்கிறோமா, நம்ம அந்தளவுக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம நிற்கிறோமா அப்படின்னு நாமளே என்ன செஞ்சுருக்கணும், சோதித்து பார்க்கணும். அப்போ எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எப்படி இருக்கணுமா, எல்லா சமயத்திலும் எல்லா நேரத்திலையும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலுக்காக விழித்து கொண்டிருங்க. நமக்காக மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் ஊழியத்தில் இருக்காங்க, எத்தனையோ காரியங்கள் நம்ம தேசத்தில் நடக்குது, தேசம் அழிவுக்கு நேராக போய்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனையோ வாலிபர்கள் நம்மளுக்கு ஜெப குறிப்புன்னு நம்ம நினச்சோம்னாக்கா நம்மளுக்கு என்ன செய்யாது, ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எல்லாம் பண்ணதுக்கு 24 மணி நேரம் போதாது. அப்போ இப்படிப்பட்டவங்களுக்காகலாம் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்போ அம்புகள் இது எல்லாமே சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும், ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக நம்மளுக்கு இருக்கணும். அப்போ இயேசுவின் நாமத்தினால நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கணும், நாமத்தின் மேலே நம்ம அதிகாரம் செலுத்துகிறவங்களாம், அவர்களுடைய நாமத்திற்கு அதிகாரம் உண்டு, அதை செலுத்துகிறவங்களாம் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், இருக்கணும். இயேசுவின் நாமம் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாமங்களிலும் மேலான நாமம். அப்போ லூக்கா 10:19 எடுங்க. லூக்கா 10:19. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்துருக்கிறாரா, பாம்புகளையும் தேளுகளையும் மிதிக்கிற அதிகாரம். இன்னைக்கு போய் ஒரு தனி மனுஷன் இன்னைக்கு பாம்பை கண்டால என்ன செய்வான்,
ஓடுவான். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காரா? அதை மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கா. அந்த அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கணும். எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நம்ம என்ன செஞ்சோம்? அவர் நாமத்தின் மேல் நம்ம அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படிப்பட்டங்க? சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும், அவனுடைய எல்லா வல்லமையும் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? மேற்கொள்ளுகிறவர்களாகவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் இதுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்கேன், நீ ஏன்ப்பா அதுக்கு போய் பயந்துட்டு இருக்க? பண்ணாத, ஒன்றும் அது ஒன்று என்ன செய்யாது, சேதமே படுத்தாது. அப்போ நம்மளை பார்த்து ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக்டரு வராரு, நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க, உங்களுக்கு சர்க்கரை இருக்குது, அதனால் சுகர்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்மளுக்கு சொன்னால் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? சாப்பிட மாட்டோம். அவங்கெல்லாம் சொல்கிறது, ஐயோ டாக்டர் இப்படி சொல்லியிருக்காரு, இவ்வளோ நேரத்தை. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன வச்சுருக்கோம்? இதுதானே, அப்புறம் நடக்கட்டும், பார்த்துக்குருவோம். ஆனால் டாக்டர்ஸு சொல்கிற எல்லா அட்வைஸையும் நம்ம என்ன செய்வோம்? கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஏன்? ஒரு மனுஷனே ஒரு காரியம் சொல்லிட்டாங்களோட பயன்படுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு எப்படிப்பட்ட வல்லமையை கொடுக்குறாரு? எப்பா, நீ எல்லாத்தையும் ஜெயிக்க பிறந்தவப்பா, நீ ஜெயிக்கிறவ, நான் உனக்காக ஜெயிச்சிருக்கிறேன், என்னோட பிள்ளையா நீ இருக்கா, நீ எல்லாத்துக்கும் ஜெயிக்கத்தான் உன்னை வச்சிருக்கிறேன், நீ வந்து தோல்வி உனக்கு என்ன செய்யாது, வராதுன்னு சொல்லுவார். ஆனால் நமக்கு நம்மளால இது எப்படி முடியும்? ஆண்டவர் சொல்லிடுவார், போயிடுவார், நம்மளுக்கு எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதை தட்டி கழிச்சிடறோம். அப்படி இல்லாமல் அது மேலே நம்ம என்ன செய்யணும்? அதிகாரம் கொடுத்துருக்கிறத நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அடுத்து வந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-11. பிலிப்பியர் 2 9-11. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். பிதாவான தேவன் என்ன செஞ்சாரு? அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால இந்த வானத்தில் இருக்கிறது, பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் முழங்கால் யாவும் அவருக்கு முடங்கும்படிக்காய் அதிகாரத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, அதாவது பிதாவுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், இவர் தான் கர்த்தர், இயேசு தான் என்னது கர்த்தர் அப்படிங்கிற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரலி இருக்கிறார். அந்த நாமத்தை தான் நம்மளும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் அப்படின்னா நம்ம பாடல்கள் படிக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்வுள்ளவர்களா, அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கிறதே நம்மளுக்கு எப்படிப்பட்டது? ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிடி இருக்குது. நம்மளுக்கு இன்னைக்கு மறித்தால் நாளைக்கு என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட போவோம். இந்த ஒரு நம்பிக்கை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட அதிகாரங்களை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய அதிகாரங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். நான் சாதாரணமானவள் கிடையாது. நான் யார்? ஏசப்பாவுடைய பிள்ளை. அக்கா பேசுகிறாங்க, அக்கா உங்கள் ஃபோனில் இருந்து பேசுங்க. அக்கா பேசுகிறாங்க, வெளியில் போய் பேசுங்க. அப்புறமும் ஒரு நாம மாத்திரம் என்ன செஞ்சுருக்க முடியாது? அதிகாரங்களுக்கு பண்ணியிருக்க முடியாது. அடுத்து வந்து ஜெபமும் பரிசுத்த வாழ்க்கையும். அப்போ நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? மத்தேயு 26:41. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து,
நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அப்போ நம்ம சோதனைக்கு உட்படாதபடி என்ன செஞ்சுருக்கணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அதே சமயத்தில் நம்மளுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி? உற்சாகமுள்ள ஆவி. மாம்சமோ பலவீனம் உள்ளதாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு உற்சாகத்தோட நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஓகேவா? அடுத்து எபிரேயர் 12:14. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. எபிரேயர் 12:14. அப்போ பாவத்திலிருந்து விலகி தேவனுக்கென்று வாழ்வதே பரிசுத்தம். அப்போ அந்த பாவத்தில் இருந்த நம்ம தேவனுக்கு ஏற்ற அந்த பரிசுத்தத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? வாழணும். தேவனை போல் இருத்தல், அவருடைய சமூகத்தை நாடணும், அவருடைய நீதியையும் உறவையும் முழு இருதயத்தோடு தேடணும். பரிசுத்தமாக இருக்க செய்கிற எல்லா காரியமும் தேவனிடத்துல முதலிடம் பிடிப்பது பரிசுத்தம். இதை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றினா அவர் இதை நம்ம பின்பற்றணும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? தேவனிடத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறத அவர் எல்லாத்துக்கும் நாமத்தில் மேலே இருக்கார், எல்லாம் நம்மளுக்கு செய்கிறாரு, எல்லாமே நம்மளுக்கு கீழ்ப்படுத்திருக்க எல்லாம் செய்கிறார். ஆனால் அவர் நம்மக்கிட்ட விரும்புகிறது என்னென்னா, நீ பரிசுத்தமாக இருக்கணும், விக்கிரக ஆராதனைக்கு விலகி இருக்கணும், நீ எப்படி இருக்கணும்? அவருடைய சமூகத்தில் இருக்கணும், அவர் சமூகத்தில் இருக்கணும், அவர் கூட இருக்கணும். அவர் கூட இருக்கிறதோட மட்டுமில்லை, அவருடைய நீதியையும் அவருடைய உறவையும் முழு இருதயத்தோடு என்ன செஞ்சுருக்கணும்? தேடணும். அப்படிப்பட்ட பரிசுத்தமாக்கிற செய்கிற எல்லா காரியமும் தேவனிடத்தில் முதலிடம் பிடிக்கக்கூடிய பரிசுத்தமாக இருக்கும். சரியா? அடுத்து சங்கீதம் 66:18. என் இருதயத்தின் அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம்ம இருதயம் அக்கிரம சிந்தையில் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஜெபம் என்ன செய்யாது? கேட்கப்படாது. அப்போ ஜெபம் இல்லாமல் நம்மளுக்கு என்ன செய்யாது? ஜெயம் இருக்காது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது தான் நம்மளை உணர்ந்து பார்த்து இன்றைக்கி என்ன காரியம் செஞ்சோம், இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது? நிதானிக்க முடியாது. அப்போ ஜெபம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? ஜெயம் எடுக்க முடியாது. அப்போ யோபு யோபு ஜெபம் பண்ணலையா? யோபு அது என்னென்னா, பிசாசு ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் அவர்கிட்ட வாங்கி தான் என்ன செய்கிறான்? இவனால் வர முடிய அவனால் நம்மளை என்ன செய்ய முடியாது? டச் பண்ண முடியாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளுக்கு ஆண்டவர் மேற்கோள் காட்டி எல்லா விதமாகவும் நம்மளுக்கு எழுதியிருக்கிறாரு. நம்ம தேவனோட இருக்கும் பொழுது, அவர் உறவுக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே வரும் பொழுது நமக்கு எப்படிப்பட்டவங்களாக இருப்போம்? பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். சரியா? அப்போ 66:18. அக்கிரம சிந்தனை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? அநீதியில் பிரியப்படக்கூடாது. தேவனை நோக்கி அவங்க கூப்பிடும் பொழுது ஜெபம் பதிலளிக்கப்படி நம்பிக்கையோடு இருக்க முடியாது. பாவத்திலேருந்து நம்ம விலகி இருக்கணும்.
அப்பதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒரு மகன் ஒரு தகப்பனுக்கு பதிலளிப்பது போல் அவர் பதிலளிப்பார். எடுத்து படிங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 to 18. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 to 18. அந்நிய நுகத்தில் படிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 6. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பார்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அதாவது அந்நிய நுகம், நம்ம வந்துட்டோம், ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். நம்ம பிரஜாதிகளாக இருந்தோம், ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். இனிமேல் போய் நம்ம திரும்ப என்ன செய்யக்கூடாது? அதோட இணையக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. அது இருளான வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒளியை தேடி வந்திருக்கோம். அதனால இந்த ஒளிக்கு என்ன செய்ய முடியல? ஐக்கியம் கிடையாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. ஆலயம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. அப்போ அவர் இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அவர் வாழக்கூடிய ஒரு ஆலயமாக நம்ம சரீரத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு? மாற்றி இருக்கிறாரு. அப்போ நம்ம எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆவிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆத்மாவுக்கு கொண்டு சரீரத்திற்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம எல்லா காரியத்திலையும் தேவனின் அண்டை நம்ம வரும் பொழுது நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? நிதானிக்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய செயல்களில் சொல்லப்பட்டவங்களா, நம்ம காக்கப்படுறவங்களா என்ன செஞ்சுருக்கணும்? இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களில் தான் நம்ம ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியங்களை நம்மளுக்கு செய்கிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லுங்கள். ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 15 to 17. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 to 17. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எந்த அதிகாரம்? 1 யோவான் 2:2 11 இல்லை, 2 யோவான் 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகள்னா எவை? இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற இதில் என்ன செய்யக்கூடாது? அன்பு கூட. உலக காரியங்கள் எல்லாமே, நம்ம குடும்பம், நம்மளது,
நம்மளுக்கு இது வேணும், நம்மளுக்கு அது வேணும், நம்மளுக்கு பேரில் இவ்வளோ பணம் போடணும், இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்வோம், நினைக்கிறது. இதுதான் எனது உலகத்தில் அன்பு கூறுறது. ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளுக்காக எல்லாம் செய்கிறாரு. நம்ம அவர்கிட்ட என்ன செய்யணும், அன்பாக இருக்கணும். அப்போ உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்போ அது அடுத்த வசனம் 16:2 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். மாம்சத்தின் இச்சை, நம்மளுக்கு நகை வேணும், நம்மளுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல பியூட்டி பார்லர் போகணும், நம்மளை அழகுபடுத்தி காட்டணும். இதெல்லாம் என்னது, மாம்சத்துடைய இச்சை. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஊர் சுற்றணும், இதெல்லாம் எதுக்கூட இச்சை, மாம்சத்துடைய இச்சை. கண்களின் இச்சை, கண்ணில் பார்க்குறது, அடுத்தவங்களை நம்மளுக்கு எப்படி பார்க்குறதெல்லாம் வாங்குறது, இப்படி எல்லாமே நம்ம கண்களில் கூட வரக்கூடிய இச்சை. அப்போ ஜீவனத்தின் பெருமையுமாகிய, நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, நான் என்னை அடிச்சுக்கவே முடியாது, என்கிட்ட இருக்கிற பணம் 6 தலைமுறைக்கு நான் உட்காந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிறக்கூடிய ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் இருக்கிறதெல்லாம் யாரால் கொண்டாக்கப்படலை. இப்படிப்பட்ட பெருமைகளை பிதா உண்டாக்கலை. இது எல்லாமே உலகத்தில் உண்டானவைகள். இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறது, இது உலகத்தில் உண்டானது. அதனால் இது என்ன செய்யலை, பிதா இதை செய்யலை. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இது எல்லாமே ஒரு காலத்தில் அவர் வருகையின் பொழுது இது எல்லாம் அக்கினிக்கு இரையாக்கப்படும். ஆனால் தேவன் என்னைக்கு இருக்காரு, என்றென்றைக்கும் அவர் என்ன செய்கிறாரு, நம்மளை அவரோட வச்சிருக்கிறார். இப்போ அவர் இங்கே நம்மளோட இருக்காரு, நம்ம இந்த உலகத்தை விட்டு போனால் நம்ம அவரோட இருப்போம். புரியுதா? அப்போ அவரோட தான் நம்ம என்னென்னைக்கு என்ன செய்வோம், என்றென்றைக்கு இருப்போம். இது எல்லாமே அழிந்து போகிற காரியங்கள். இந்த காரியத்தை நம்ம முன்னிறுத்தும் பொழுது தான் என்ன ஆகுது, பிசாசின் கிரியைகள் நமக்குள்ளே வருது. எனக்கு இது தேவை, என்கிட்ட அவங்க பணம் வாங்கிட்டு கொடுக்கல, எனக்கு இதை எல்லாமே கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் எல்லாம் கர்த்தருடையது. வாங்கலையா, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். இது என்ன, எனக்கு கர்த்தர் இருக்கார், உனக்கு இல்லை, உனக்கு இதுதான் பொழப்பு, ஆனால் எனக்கு இல்லை, எனக்கு என்ன இருக்காரு, எனக்கு தேவன் இருக்காரு, எனக்கு எல்லாம் எனக்கு அவர் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாருங்கிற மனசு நம்மளுக்குள்ள என்ன செஞ்சுருக்கணும், வந்துடணும். அப்படி வந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துக்குள்ளே நம்ம எண்ணங்கள் போயிடுச்சு, இந்த உலகத்துக்குள்ளே நம்ம எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன செய்ய முடியாது, மீள முடியாது. அவனுடைய வழக்குள்ளே நம்ம சிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து சூழலில் என்ன செஞ்சுருக்கணும், சிக்கிக்கிட்டே தான் நம்மளுக்கு இருக்கணுமே ஒழிய அதுலேருந்து என்ன செய்ய முடியாது, வெளிவர முடியாது. அப்போ அதில் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, இந்த உலக காரியங்களில் நம்ம சிக்கிக்கொள்ளாத படிக்கு நம்ம என்ன செய்யணும், தேவன் அண்டை நம்ம எப்பொழுதுமே அவருடைய கரத்துக்குள்ள பரிசுத்தத்தை விரும்பி தேவ சமூகத்தில் தேவனை நாடி தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வசனத்தை தியானித்து நம்ம ஒவ்வொரு டைமும் மாறும் பொழுது நமக்குள்ளே எப்படிப்பட்ட வரும், ஆவியின் சிந்தனை நம்மளுக்குள்ளே என்ன செய்யும், வரும். அப்போ அந்த ஆவியின் சிந்தனை நமக்குள்ளே வரும் பொழுது சத்துரு என்ன செய்ய முடியாது நம்மளை. ஏன்னா சிந்தனைகளை கரைப்படுத்துகிறான்னு ஒரு வசனம் வரும், 2 கொரிந்தியர் 5 நினைக்கிறேன். சரி, அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும், நம்மளுடைய எல்லா காரியத்தையும் தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டு கடந்து வருகிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ
இந்த பூமிக்குரிய கூடாரம் வந்து நித்தியமான கூடாரம் என்ன நம்மளுக்கு இல்லை. அப்போ நம்மளுடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. நம்ம குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அந்த குடியிருப்புக்கு தான் நம்மளை வந்து ஆயத்தமாகறவங்களாக போகணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், தாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவரோட நம்ம இருக்கும் பொழுது பழசெல்லாம் மாறிடுமா? எல்லாமே எப்படி இருக்குமா? புதுசாக இருக்கும். அப்போ நம்ம பழசை விரும்புவோமா புதுசை விரும்புவோமா? ஒரு ட்ரெஸ்ஸே பழைய ட்ரெஸ் வந்துருச்சு, அதை என்ன செஞ்சிருவோம்? நம்ம தூக்கி போட்டுருவோம். அது புது ட்ரெஸ் வந்துச்சுன்னா எப்படா அந்த புது ட்ரெஸ்ஸை நம்ம வந்து போடுவோம், அப்படி தான் நம்ம இருப்போம். அப்போ அந்த அந்த ஒவ்வொரு நாளும் அவருடைய புது கிருபை, புது இரக்கம், அது எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தரித்திருக்கும் பொழுது நம்ம அந்த புதுசை விரும்புகிறப்ப என்ன செஞ்சுருக்காருன்னா, பழைய வஸ்திரத்தோடைய புதிய வஸ்திரத்தை இணைக்காத, அதுவும் என்ன செஞ்சிடும்? கிழிஞ்சு போயிடும் அப்படின்னு இருக்காரு. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் புதுசாக தான் என்ன செய்யணும்? புது கிருபையோட புது வாழ்க்கையை புதிய நாளுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்குள்ளே வந்து கடந்து போகிறவங்களாக இருக்கணும். இந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் முதல்ல என்ன செஞ்சுருக்கணும்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் பிசாசு யார், அவனுடைய செயல்கள் என்னங்கிறத, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே அப்படின்னு வசனம் இருக்குது. அவனுடைய தந்திரம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாதது இல்லை, எல்லாமே என்ன செய்யுது? நமக்கு தெரியத்தான் செய்யுது. அப்போ அந்த காரியத்தை நம்ம பார்த்து என்ன செஞ்சிடணும்? அதை விட்டு விடணும். அதை நம்ம மேன்மைப்படுத்தி நம்மளை என்ன செஞ்சுருக்க கூடாது? குறைக்க கூடாது. அப்படி இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வந்து அவன் எப்படி தாக்குறாங்கிறத பார்த்தோம். எப்படி பார்த்தான்? ஆதாம்கிட்ட எப்படி போய் தாக்குனான், ஏசப்பா கிட்ட வந்து அவன் எப்படி செஞ்சான். அப்போ அவன் வந்து நம்மளை வர்றான், நம்மளுக்கு தாக்குறான்னா நம்ம வந்து வேத வசனத்தை நம்ம இருதயத்தில் பதித்து கொள்ளுகிறவர்களா, வேத வசனத்தின்படி நடக்கிறவங்களா, இந்த வார்த்தை யார்கிட்ட இருந்து வருதுங்கிறத நம்ம பிரித்து பார்த்து நம்ம என்ன செய்யணும்? சொல்கிறவங்களா இருக்கிறதுக்கு நம்ம வேத வசனத்தில் தெளிவுள்ளவர்களாக வந்து நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்து வந்து பிசாசை மேற்கொள்ளுக்கிறதுக்கு வந்து என்னென்னா அவருக்கு கீழ்ப்படியணும். அடுத்து வந்து நமக்காக சிலுவையில் மரித்து அவர் என்ன செஞ்சிருக்காரு? நம்மளுக்காக வெற்றி சிறந்திருக்கிறாரு. அதனால நம்ம வெற்றியின் பிள்ளைகளுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். நம்ம தோற்று போகவே மாட்டோம். நம்ம தோல்வியுடையவருடைய பிள்ளை கிடையாது, ஜெயித்தவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நமக்குள்ளே எப்படிப்பட்டது இருக்கணும்? ஜெயித்தவர்கள். நான் பிசாசை ஜெயித்தவள், நான் பிசாசை ஜெயிப்பேன், நான் ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு வைராக்கிய வாஞ்சை நம்மளுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். பிசாசை கண்டு பயந்து போகக்கூடாது. நீங்கள் தேவனுக்குள்ள அந்த வசனத்தை முதல்ல நம்ம படித்ததை பார்த்தீங்கன்னா, அவன் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசு எது, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனை நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் சும்மா போக மாட்டானா, ஓடியே போயிடுவானா. அப்போ அப்படி ஓடி போகக்கூடிய நம்மளுக்கு கிருபையை நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த வெற்றி கிறிஸ்துவில் இருக்கிறதுனால நம்ம போராடி பிசாசை ஜெயிக்கணும் இல்லை, நமக்காக போராடி வெற்றியை சுதந்திரித்து கொடுத்துருக்கிற தேவன் அண்டையில் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? அவரு கூடயே நம்ம இருக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து அவருக்கு முழு ஆயுதங்களையும் நம்ம அணிந்து கொள்ளணும். என்னென்னா மார்க்கவசம், கச்சை, கவசம், அப்புறம் சுவிசேஷம் சொல்லுவதற்கு கால்கள் சுவிசேஷம் சொல்லுவதற்கு நினைத்திருக்கிறது, அவருடைய விசுவாசத்தின் கேடயம், ரட்சிப்பின் தலையென, ஆவியின் பட்டயம், இது எல்லாமே நம்ம தரித்து கொண்டு இருக்கும் பொழுது தான் நம்ம அந்த எதிரியை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட எதிரியை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? முதல்ல ஜெபம் வேணும், வேத வாசிப்பு இருக்கணும், தேவனோடே நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? பயணிக்கணும். தேவனுடைய சிந்தனையிலே நம்ம இருக்கும் பொழுது பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியாது? கரப்படுத்த முடியாது அப்படின்னு படித்தோம். அடுத்து வந்து என்னென்னா, ஏசப்பாவுடைய நாமத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குது? எல்லா அதிகாரத்தையும் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காரு? கொடுத்துருக்கிறாரு. அதைத்தான் பார்த்தோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம், அந்த நாமத்துக்கு என்ன செய்வான்? பிசாசு நடுங்குவான். அந்த பிசாசு நடுங்குவான். அப்போ பாவம் செய்யும் பொழுது அவன் பாவம் உன் வாசற்படியில்
படுத்திருக்கு. அப்போ நமக்கு என்ன செஞ்சிருக்கு, அவன் எப்போ உள்ளே வரலான்னு இருக்கான், அவனுக்கு நம்ம வினா உள்ளவர்களா, நம்ம விலகி காத்து தேவனண்டை நம்ம கிட்டி செருகிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்து வந்து நம்ம பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி வந்து நம்ம ஜெபம் பண்ணணும். சங்கீதத்தில் நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கிறது போல சங்கீதம் 66:8 என்ன படித்தோம், சங்கீதம் 66:18 என்ன படித்தோம்னா, இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோம்னாக்கா ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டார், செவி கொடுக்க மாட்டார். நம்ம சிந்தனையை எப்படி செய்யணும், ஆண்டவருக்கு நேராக திருப்ப இருக்கிறோம். தவறான சிந்தனைகள் நமக்குள்ளே வரும் பொழுது அதை கட்ஸ்அப் பண்ணணும். இந்த தான் இப்படிப்பட்டு நான் வந்து அகென்ஸ்டான எண்ணம் என் மனசுக்குள்ளே வரக்கூடாது, இதை நான் அப்படியே தடுத்து நிறுத்துறேன், இது எனக்கு வரக்கூடாது. தேவன் எனக்கு வந்து என்ன செஞ்சுருக்காரு, நல்ல சிந்தனைகளை கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனையை என்ன செய்ய மாட்டேன், என் சிந்தனையில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாரு, மாற்றுகிறவராக இருப்பார். மாற்றுகிறவர்களாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும், இருக்கணும். அப்போ அக்கிரம சிந்தனை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எபிரேயர் 12:14 என்ன படித்தோம், எபிரேயர் 12:14 என்ன படித்தோன்னு பார்த்தீங்கன்னா, யாவரோடு சமாதானம் இருக்கணும், பரிசுத்தவங்களாக இருக்கணும், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ இதிலெல்லாம் இருந்து நம்ம விடுபடணும்னா நம்மளை சிந்தனை அக்கிரம சிந்தனையாக இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, எல்லாரோடைய சமாதானம் இருக்குது, நான் அவங்கள எனக்கு பிடிக்காது, நான் பேச மாட்டேன், எனக்கு அவங்க எப்படி செஞ்சாங்க தெரியுமா, அவங்கள நான் செத்தால் அவங்களோட நான் பேச மாட்டேன், அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, மனசில் கூட நினைக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அதே போல் மத்திய 26:41 என்ன படித்தோம், மத்திய 26 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்போ நம்ம விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம சோதனைக்காரனை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். ஆவி வந்து எப்போவுமே உற்சாகம் உள்ளது தான், மாம்சிகம் பலவீனமானது. ஆனால் இந்த மாமிசிகத்தை காட்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவனண்டை பிரிந்து போய்விடக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட ஜெபமும் இந்த பரிசுத்த வாழ்க்கையும் நம்மளை எதிலிருந்து பாதுகாக்குது, பிசாசின் கிரியைகளிலிருந்து நம்மளை என்ன செய்யுது, பாதுகாக்கிறது. அப்போ ஜெபம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அதிகாரம் செயல்படாது. இப்போ ஒரு கண்ணாடி தூசியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தூசியாக இருக்குன்னா உடனே அதில் நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அது நம்ம முகம் நல்லா தான் இருக்கும். ஆனால் கண்ணாடி வந்து தூசியாக இருக்கனால நம்ம முகம் எப்படி தெரியும், கண்ணாடியில் பார்க்கும் பொழுது கிளியராக இருக்காது. அது வந்து நம்ம முகமே தூசி அடைஞ்ச மாதிரி இருக்கும். கண்ணாடியை க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம முகம் இருக்கும். அப்போ நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நம்ம துடைக்கிறவர்களா, நம்மளை பார்க்கும் பொழுது அந்த ஒரு கிளியாரிட்டி என்ன செய்கிறது, நம்மளுடைய அந்த பரிசுத்தம் வந்து விளங்குகிறதா நம்ம என்ன செஞ்சுருக்கணும், நடக்கணும். அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். அதுபோல் பாவம் நிறைந்த வாழ்க்கையில் ஆவிக்குரிய அதிகாரங்க வந்து என்ன செய்கிறது, தெளிவாக வெளிப்படணும். நம்ம ஆவியில் இருக்கும் பொழுது நம்ம பாவம் செய்கிறது நம்மளுக்கு உடனே அதை என்ன செஞ்சுருக்கணும், தெரியக்கூடியதாக நம்மளுடைய நினைவுகள் சிந்தனைகள் எல்லாமே அதில் தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ பிசாசோடி வந்து பிசாசுக்கு என்ன தெரியாது, வல்லமை இல்லை, அவன் தோற்கெடுக்கப்பட்டவன். அப்போ அவனை பார்த்து நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. சரியா? அப்போ இதில் விசுவாசத்தால் நிலைத்திருந்து எதிரியை எதிர்த்து நிற்கணும். அதாவது பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். எபேசியர் 4:27 மட்டும் படிங்க. எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 4:27 தானே. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஒரே வார்த்தை தானே, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. 4:27.
அப்போ பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம வந்து வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது மட்டும்தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். நம்மளுக்கு நாமளே நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம பார்த்தோன்னா தேவன் நம்மளுக்கு வச்சுருக்கிற திட்டங்களும் சித்தங்களும் நமக்கு என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. அப்போ நம்ம செயல்படுத்தணும்னா நம்மளை நாமளே நம்ம நிதானித்து ஆராய்ச்சி இந்த காரியத்தெல்லாம் பெருசு பண்ணாமல் தேவன் நமக்கு நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை நம்மளுக்கு எல்லாமே என்ன செஞ்சுருக்கிறாரு, எல்லாமே செஞ்சு வச்சுட்டாரு. நம்ம போய் எதுவும் செய்ய தேவையில்லை. அதனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஸ்தோத்திரம்.